இந்த காணொளியில நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வாகன இறக்குமதிகளுக்கான தடை விதிக்கப்பட்டிருந்த நிலைமையில தற்பொழுது அந்த தடை தளர்த்தப்பட்டிருக்கின்ற விடயம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். ஆனால் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் தாங்கள் இறக்குமதி செய்ய இருக்கின்ற வாகனங்களினுடைய புதிய விலைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதனையும் விட முக்கியமாக இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றியும் நாங்கள் என்ன என்கின்றது எல்லாவற்றையுமே நாங்கள் விரிவாக ஆராய போகின்றோம். அதனையும் விட முக்கியமாக இன்னொரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அது என்ன என்பதையும் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல இலங்கையில் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பொருளாதார வீழ்ச்சி என்பது கடுமையாகவே இருந்தது. இந்த ஒரு காலப்பகுதியில் இந்த இறக்குமதிகள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருந்தன. அதாவது எந்த ஒரு வாகனங்களையும் நாட்டுக்குள்ளே நாங்கள் இறக்குமதி செய்ய முடியாது என்கின்ற மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை அனைத்துமே தளர்த்தப்பட்டு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் பல கட்டுப்பாடுகளுடன், அதாவது நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அவற்றை இறக்குமதி செய்யறதுக்கான வழிகளையும் அரசாங்கம் அமைத்து கொடுத்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்ற சமயத்தில் டொயோட்டா லங்கா தன்னுடைய பரந்த அளவிலான புத்தம் புதிய வாகனங்களுக்கான புதிய விலைகளை அறிவித்திருக்கின்றார்கள். அதே சமயம் அந்த விலைகள் குறித்து அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது திருத்தப்பட்ட விலைகள் மாற்று விகிதம், வரிகள், அரசு வரிகள் மற்றும் வரிகளில் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படி என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொரு வாகனங்களையும் என்னென்ன விலைகளுக்கு விற்பனை செய்ய இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அவற்றை நான் உங்களுக்கு தருகின்றேன். நீங்களும் அவற்றை பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். என்னால் அதனுடைய புகைப்படத்தை நான் இங்கே போடுகின்றேன். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் டொயோட்டா லைட் ஏஸ் வாகனமானது வட் வரியுடன் இணைந்ததாக 7.45 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. அதே சமயம் டொயோட்டா லேண்ட் குரூஷர் குரூஷர் 300 வட் வரியுடனாக இணைந்ததாக 118 மில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. அது மட்டுமின்றி டொயோட்டா ரேஸ் 12.25 மில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. டொயோட்டா விகோ 9.15 மில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. டொயோட்டா பிரியஸ் 28.9 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. அதே சமயம் டொயோட்டா கொரோலா கிராஸ் 35.5 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. அது மட்டுமின்றி டொயோட்டா கேம்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 44 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. இதனையும் தாண்டி டொயோட்டா யாரிஸ் கிராஸ் 21.15 மில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. டொயோட்டா லேண்ட் குரூஷர் 250 75 மில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. இறுதியாக நாங்கள் பார்த்தோமானால் டொயோட்டா ஹயஸ் 19.95 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. இவ்வாறு இந்த டொயோட்டா லங்கா நிறுவனம் தாங்கள் இறக்குமதி செய்ய இருக்கின்ற இந்த வாகனங்களினுடைய புதிய விலைகளை அவர்கள், அதாவது வற்றுடன் இணைந்ததான விலைகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மக்களுக்கு அறிய தந்திருக்கின்றார்கள். ஆகவே புதிதாக வாகனங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பவர்கள் இதனை பார்த்து இதனுடைய ரீதியில் உங்களுக்கான வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியும். அதே சமயம் இந்த பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த காலங்களில் இந்த இறக்குமதிகள் எதனையுமே செய்ய முடியாமல் இருந்ததால, வாகன இறக்குமதிகள் செய்ய முடியாமல் இருந்ததுனால தற்பொழுது அவற்றை தளர்த்தியவுடன் உடனடியாக நிறைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான இறக்குமதியாளர்கள் வருவார்கள் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையில வாகன இறக்குமதியை செய்யக்கூடிய இறக்குமதியாளர்கள் தற்பொழுது இந்த வாகனங்களை இறக்குமதி செய்யறதுல தயக்கம் காட்டி வருகிறதாக சொல்லப்படுகின்றது. அதாவது என்னதான் இந்த வாகனங்களுக்கான இறக்குமதியை தற்பொழுது அந்த தடையினை தளர்த்தியிருந்தாலும் பல கட்டுப்பாடுகள் அதாவது பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் பல கட்டுப்பாடுகள் தளர்த்தவும் பட்டிருக்கின்றன. ஆகவே இது என்னதான் இருந்தாலும் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதில் மட்டும் இந்த இறக்குமதியாளர்கள் சற்று தயக்கம் காட்டிக்கொண்டுதான் வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர்கள் இவ்வாறு தயக்கம் காட்டுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவது என்ன அப்படின்னா,
வாகன இறக்குமதிகளின் போதான கடுமையான கட்டுப்பாடுகள், அது மட்டுமல்லாமல் வாகனங்களுக்கான வரி விதிப்பு போன்ற காரணிகளால் தான் இவ்வாறு இந்த இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றால் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பது இன்னமுமே சீரடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரவில்லை. ஆகவே இவ்வாறான விடயங்கள்ல இலகுவாக அல்லது இலக்கமாக விட முடியாது. வரிகளை இன்னுமே கூட்டினாலோ அல்லது நிச்சயமாக அனைத்து கட்டுப்பாடுகளையும் இறுக்கமாக கொண்டு வந்தால்தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சீர்படுத்த முடியும். அதன் நிமித்தமாக இந்த வாகன இறக்குமதி நிமித்தம் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் என்பது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற காரணத்தினால இறக்குமதியாளர்கள் வாகனங்களை இறக்குவதற்கு முன் வருவதற்கு தயங்குவதாக சொல்லப்படுகின்றது. இந்த காரணங்களால் தான் இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருகின்றார்கள் என்று கேட்டால் அதனையும் விட முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுவது, இறக்குமதியாளர்கள் என்னதான் வாகனங்களை இறக்குமதி செய்தாலும் அவற்றை கொள்வனவு செய்து கொண்டு போவதற்கான ஆட்கள், அதாவது யாரெல்லாம் அந்த வாகனங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி வருபவர்களோ அப்படி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது நிச்சயமாக மிகவுமே குறைவாக இருக்கின்றது. நம்பகத்தன்மையின்றியதாக இருக்கின்றது. நாங்கள் அதனை இறக்குமதி செய்து வைத்திருந்தாலும் அதனை எங்களிடமிருந்து கொள்வனவு செய்வார்களா என்பது ஒரு சந்தேகத்துக்கிடமான விடயமாக இருக்கிறதுனால தான் அவர்களால் நம்பி இதற்குள்ளே இறங்க முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில அவர்கள் எந்த அடிப்படையில் இறக்குமதி செய்யறதுக்கு முன் வருகின்றார்கள் என்றால், உங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டால் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் இந்த வாகனம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்பதிவு செய்தால் இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் இறக்குமதி செய்து அந்த வாகனங்களை அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னதான் இறக்குமதியாளர்கள் ஊடாக வாகனங்களை கொள்வனவு செய்தாலும் கூட அந்த கொள்வனவு செய்வோர் மீதும் மேலதிக வரி விதிக்கப்படுவதாகவும் அந்த இடத்திலே இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது இவ்வாறான காரணங்களினாலேயும் கொள்வனவு செய்வதற்கு நபர்கள் முன் வருகிறார்கள் இல்லை, இதனால் தான் அவர்கள் தயக்கம் காட்டுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரணங்களினால இப்படியான பலதரப்பட்ட காரணங்களினால தான் வாகனங்களினுடைய விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பெரிய வாகன இறக்குமதி நிறுவனங்கள் கூட முன்பதிவு அடிப்படையில் மட்டும்தான் வாகனங்களை இறக்குமதி செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மத்தியில் தான் இந்த வாகனங்கள் தற்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே சமயம் அதற்கான ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற சொல்ல வேண்டும். ஆகவே உங்களுக்கு யாருக்காவது புதிய வாகனங்களை இறக்குமதி செய்து, அதாவது இறக்குமதியாளர்களிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அதனை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். எந்த வாகனம் உங்களுக்கு வாங்குவதற்கான எண்ணம் இருக்கு என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அதே சமயம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் மாலை 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரைக்கும் சுழற்சி முறையின் அடிப்படையில் 1.5 மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இலங்கை மின்சார சபை அறிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் 3:30 9:30 மணிக்கு இடையிலே அந்த 1.5 மணித்தியாலங்கள் கணக்கிடப்பட்டிருந்தால், இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:30 மணியில இருந்து இரவு 10 மணி வரைக்குமே அந்த கணக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதுக்குள்ள 2 மணித்தியாலங்களுக்கு இடையில ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏதாவது ஒரு 1.5 மணித்தியாலங்கள் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது 30 நிமிடங்கள் ஏதாவது ஒன்று தாமதமாகும் அல்லது முன்பாகவே துண்டிக்கப்படும் என்கின்ற மாதிரியான அறிவுறுத்தல்களை தந்திருக்கிறார்கள். அதே சமயம் இன்னொரு சந்தேகங்கள் இருந்தது, இந்த மின்சார துண்டிக்கப்படுகின்ற இந்த விடயம் 4 நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாளைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இலங்கை மின்சார சபையினர் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவுதான் இன்றைக்கான செய்திகள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.